குயிக்கா ஸ்டார்ட் பண்றது. சடனா அடுத்த ஒரு ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா, அந்த விஷயத்த அடுத்த செகண்ட்லயே ஆரம்பிச்சிரணும். நம்ம வந்து நாளைக்கு செஞ்சிரலாம், நாளான்னைக்கு செஞ்சிரலாம், நல்ல நாள் பார்த்து செய்யலாம். ஜான் 1 வந்தா நான் இந்த விஷயத்த ஆரம்பிக்க போறேன். இல்ல சண்டே சண்டே நான் ஃபுல் ரெஸ்ட் எடுத்துட்டு மண்டேலருந்து செய்ய போறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கோம். பட் ஆனா நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம பெர்சனலா நீங்க நல்லா மனசாட்சி தொட்டு யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். தள்ளி போடுறனால நமக்கு நெறைய பாதிப்புகள் இருக்குன்னு. பட் ஆனா நம்ம அத பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்கிறது தான் இது மிக முக்கியமான காரணமா நான் பார்க்குறேன். ஓகே, அப்படி என்னத்ரா பேச போற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் அவன பத்தி இந்தியா ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண ஒரே ரீசன்னால எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியும்? அவனுடைய டேலண்ட்ட எப்படி இந்தியா ஃபுல்லா வந்து இந்தியா மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைட் இவன வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி யார பத்தி பேச போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, வைபவ் சூரியவம்சி. நம்ம சூரியவம்சின்னே சொல்லுவோம். ஓகேங்களா? இவன பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பேச போறேன். நான் அஸ்வின் பாபு. நான் நெறைய இடத்துல ரொம்ப டிலே பண்ணியிருக்கேன். ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கு. ஏன் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கே ரொம்ப யோசிச்சு, ரொம்ப டிலே பண்ணி தான் ஆரம்பிச்சேன். பட் ஆனா, ஏதோ ஒரு கட்டத்தில ஆரம்பிச்சுட்டேன். ஸோ, இன்னைக்கான வீடியோல இவன் எந்த அளவுக்கு சீக்கிரமா ஆரம்பிச்சிருந்தான்னா, இவன் இந்த அளவுக்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்க முடியும். வேர்ல்டு வைட் திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்மள பண்ண வச்சிருக்கான்னா, நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு அச்சீவ்மென்ட் பண்ணியிருக்கான். அத பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வாங்க டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே லேட்டா ஸ்டார்ட் பண்றோம். நம்ம மனசாட்சிக்கே தெரிஞ்சு நம்ம லேட்டா ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, பார்த்துக்கலாம். இது எதனால வருது? லெதாஜிக்னஸ்னால வருது. ஸோ, அத நம்ம ஓரங்கட்டிட்டு, இந்த ஒரு சக்சஸான இந்த பையனுடைய ஸ்டோரிய பார்ப்போமே. இவன் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் டீம்ம வந்து இவன் வந்து பிளேஸ் ஆகுறான். இந்தியன் டீம்லயும் பிளேஸ் ஆகி அவன் நெறைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்கான். எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ, இவன பத்தி நான் பெருசா எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவன் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கான்னு சொல்ட்டு. ஏன்னா, இப்போ 2026 ஐபிஎல்ல இவன் தான் வந்து ஒரு டாப் பெர்ஃபார்மர்ன்னே நம்ம சொல்லலாம். இந்த பையன் தான். இந்த பையனுக்கு நம்ம அந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் குடுத்தாகணும். ஏன்னா, இவனோட வயசு 15. 15 வயசுல ஒவ்வொரு மேட்சும் இவனோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட மோர் தென் 50 தான் இருந்திருக்கு. சம்டைம்ஸ் வந்து 4 ரன்ஸ் எடுத்து அவுட் ஆகியிருக்கான். ஓகேங்களா? பட் ஆனா மோர் தென் 50 எப்ப பார்த்தாலும் வந்து 95, 96, 104. ஸோ இந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு மிகப்பெரிய அந்த ஜெயண்ட்ன்னு சொல்லுவோம் தெரியுமா? ஒரு கிரிக்கெட் டீம்ல ஒவ்வொரு டீம்லயுமே பார்த்தீங்கன்னா, 4, 5 சூப்பரான பிளேயர்ஸ் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் இருப்பாங்க. அவங்களெல்லாம் தாண்டி யாராலயுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிற அந்த மேட்ச்ல, இந்த பையன் பக்காவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ, அது எப்படி இவனுக்கு வந்து இவனுக்கு மட்டும் எப்படி கிடைச்சது? நமக்கெல்லாம் சில பேருக்கு எனக்கு சத்தியமா வந்து இவன பார்க்கும்போது லைட்டா வந்து பொறாமையாலாம் இருந்துச்சு. ச்சே! எந்த வயசுல எப்படி செய்ய முடியுது? நம்ம ஏன் செய்யாம போயிட்டோம்? ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ, ஓகே. இப்போ இவனுக்கு எப்படி இது இவனால அச்சீவ் பண்ண முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா, குயிக் ஃபைண்டிங். சின்ன வயசுலயே ஆரம்பிச்சது. டிலே பண்ணவே இல்ல. நம்ம சில பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இவனுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரெய்னிங் கிடைச்சது, ப்ராப்பரான ஃபுட் கிடைச்சது, இவங்களோட அப்பா, அம்மா பணக்காரங்களா இருப்பாங்க. எந்த இதுவுமே கிடையாது. இவனும் ஒரு நார்மலான மிடில் கிளாஸ்ல ஸ்டார்ட் பண்ணவன் தான். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ பணக்காரங்களுடைய பசங்க கிரிக்கெட்ல இருக்காங்க. ஏன் நம்ம சச்சின் டெண்டுல்கரோட பையனே கிரிக்கெட்ல இருக்காரு. பட் ஆனா அவர் எந்த அளவுக்கு ஷைன் ஆயிருக்காரு. அவரோட ஃபுல் நேம் கூட பல பேருக்கு தெரியாது. எனக்கு நமக்கு கூட மைண்ட்ல வர மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு தான் பெரிய பெரிய ஆட்களுடைய அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துட்டு இருக்கு. இந்த 15 வயசு பையன் எத்தன வயசுல ஆரம்பிச்சிருந்தான்னா, இப்ப இந்த அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ அவனால குடுக்க முடியும். இந்த அளவுக்கான ஒரு வேர்ல்ட் வைட் ஸ்டேஜ்ல. அதுவும் இல்லாம ஐபிஎல்ன்ற மாரி ஒரு மிக காஸ்ட்லியான ஸ்டேஜ். ஒரு ஸ்போர்ட்ஸ் இது. எத்தன பேருடைய வியூவர்ஸ் இருக்கும். ஸோ, அது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு இவன் எவ்வளோ பிராக்டிஸ் பண்ணியிருப்பான். இது எல்லாத்துக்குமே மிக முக்கியமான காரணம், அவன் ஸ்டார்ட் பண்ண ஏஜ் தான். சின்ன வயசுலேருந்து பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. நம்மலாம் என்ன பண்ணுவோம், 10th முடிச்சிருக்கோம். 10த்ல நல்ல மார்க் எடுத்தோனே 12த் போயிட்டு ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். அதுலருந்து நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் விளையாட போவோம். அப்படின்னு தான் நம்மளுடைய அப்பா, அம்மாவும் சொல்லியிருக்காங்க. நம்ம மைண்ட் செட்டுமே அப்படிதான் இருக்கு. பட் ஆனா இந்த பையன நீங்க யோசிச்சு பாருங்க. அவனுக்கு எந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கறதுக்கான மிக முக்கியமான ரீசன், சின்ன வயசுலயே ஃபைண்ட் பண்ணது. தனக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, நான் என்ன சொல்ல இந்த வீடியோல நான் என்ன எக்ஸ்ப்ளைன் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னா, நமக்கு என்ன வரும்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இல்லன்னா கொஞ்ச நாள் யோசிச்சு அத பிராக்டிஸ் பண்ணா தெரிஞ்சிரும். அத தள்ளி போடாம ஒரு ஒரு விஷயத்த தள்ளி போடாம எந்த அளவுக்கு சீக்கிரமா வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமோ, ஐ மீன் அத பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமா அச்சீவ் பண்ண முடியுன்றது தான் இந்த பெர்சனுடைய அதாவது சூரியவம்சியுடைய இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து நான் பார்க்குறேன். ஹவெவர் நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது மோஸ்ட்லி நம்ம ஃபைனல் பார்த்துக்கிட்டு இருப்போம். பட் ஆனா இந்த பையனுடைய கஷ்டம். பட் ஆனா ஃபைனலுக்கு இந்த டீம் வர முடியல. ஏன்னா இது ஒரு டீம் ஸ்போர்ட். ஓகேங்களா? ஒருத்தர் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணா நல்லா வர முடியாது. ஸோ அந்த டீமே சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆனா அந்த டீம்லயே பக்காவா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பையன் யாருன்னா, இந்த சூரியவம்சி தான். அந்த டீம்ல மிகப்பெரிய ஜெயிண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஐ மீன் பேட்டிங் வைஸும் சரி, பவுலிங் வைஸும் சரி. பட் ஆனா இந்த பையனால அச்சீவ் பண்ண அவனுக்கு எப்படி சொல்றதுன்னே என்னால வந்து தெரியல. இவன வந்து எப்படி வந்து போர்ட்ரேட் பண்றது? நம்ம எவ்வளோ சொன்னாலுமே வந்து,
இவன பாராட்டுறதுக்கு தகுன்னு தான் நான் நம்புறேன். ஏன்னா, அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் பேசியிருக்கு. இவன் பேசவே இல்ல. பட் ஆனா பாத்துங்களேன், 96 அடிச்சுட்டு, அவன் அடிச்ச ஒவ்வொரு பவுலருமே வந்து பாத்தீங்கன்னா, சும்மா தெருவுல ஆடுற பவுலர்லாம் கிடையாது. பும்ராவ போட்டு பொளந்திருக்கான். வேர்ல்டு வைட்ல யார் யாரெல்லாம் சூப்பரான பவுலர்ன்னு சொல்றோமோ, இந்த 15 வயசு பையன் வந்து அப்படியே வந்து ஸ்டன் பண்ணிட்டு போயிருக்கான். ஸோ பார்க்கும்போது ரொம்பவே ஆசையா இருக்கு. ஸோ நான் இந்த வீடியோல உங்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டது, நான் என்ன எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா ஆரம்பிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இவனுடைய லைஃப் லெசன்ல இருந்து நம்ம எல்லாருமே கண்டிப்பா கத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கான வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ. பாய்.